ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது பிரசாதம் செய்கிறேன் நான் நாகாத்தம்மன் கோயிலுக்கு எப்போவுமே மார்கழி பூஜை ஜனவரி 1ஆம் தேதி தான் கொடுப்போம். மார்கழி 30 நாளுமே நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் பூஜை பண்ணுவாங்க. இதில் நாள் பத்தலை அப்படின்னாக்கா ஈவினிங்கும் கொடுப்பாங்க. மார்னிங், ஈவினிங் 2 வேளையுமே அபிஷேகம் கொடுப்பாங்க. அது அவங்களோட இஷ்டம்தான். யார் யார் ஃப்ரீ டைமில் இருக்காங்களோ அந்த மாதிரி காலையிலேயே ஃப்ரீயாக இருப்பாங்களா, இல்லை மாலையில் ஃப்ரீயாக இருப்பாங்களா, அந்த மாதிரி டைம் பார்த்து அபிஷேகம் கொடுப்பாங்க. இன்றைக்கி காலையில் வேறு ஒரு அக்கா கொடுத்துட்டாங்க. நான் ஈவினிங் தான் கொடுத்துருந்தேன். சரி பரவாயில்ல, ஈவினிங்னா ஆக மொத்தத்தில் நம்ம அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும், அவ்வளோதான். அப்புறம் வீட்டில் புளி சாதம் செஞ்சுருந்தேன். சாதம் எப்போவுமே குக்கரில் வச்சு செஞ்சால் கூட அவ்வளோ நல்லா தெரியாது. நான் 2 பாத்திரத்தில் சாதம் வடிச்சுக்கிட்டேன். ஒரு கிலோ 2 பாத்திரத்தில் 2 கிலோ சாதம் வடித்து புளி கரைச்சல் தனியாக அதை செஞ்சு, அது இல்லாமல் பொடி தனியாக செஞ்சு, அது பெருமாள் கோயிலில் செய்கிற புளியோதரை மாதிரி நல்லா சூப்பராக செஞ்சுருந்தேன். எப்போவுமே நான் கோயிலில் ஏதாவது விசேஷம் அப்படின்னா புளியோதரையும் சாம்பார் சாதமும் தான் நான் செஞ்சு கொடுப்பேன். நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைமில் வேறு ஏதாவது விசேஷனாலும் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. நான் ஃப்ரீயாக இருந்தால் செஞ்சு கொடுப்பேன். இல்லை எனக்கு வேலை ஏதாவது அர்ஜென்ட் வேலை இருந்தால் இல்லைங்க முடியாது அப்படி சொல்லிவிடுவேன். அதே மாதிரி வாரத்தில் துர்கை பூஜைக்கு போனனாலும் கேசரி பண்ணி கொடுப்பேன். ஆடி வந்ததுன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு கலர் கேசரி செஞ்சு கொடுப்பேன். ஏதோ என்னால் முடிஞ்சது. நம்ம நம்ம அந்த அம்மாவோட அந்த இடத்துல தான், நம்ம அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். இன்றைக்கி நான் ஒரு வீட்டில் இருக்கேன் அப்படின்னாலே அதுக்கு காரணம் என்னோடய குலதெய்வமும் இந்த அம்மாவும் தான். நான் எத்தனையோ நாள் அவங்கக்கிட்ட போய் நான் அழுதுருக்கேன். இந்த வெள்ளிக்கிழமை விளக்கு போட போகும்போதும் சரி, துர்க்கைக்கு விளக்கு போட போகும்போதும் சரி, துர்க்கை பூஜையிலையும் சரி, நான் வீடு விற்றுட்டு வெளியே ரொம்ப கஷ்டப்படும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் அவங்கக்கிட்ட தான் சொல்லி அழுதுருக்கேன். மனுஷால்கிட்ட நான் சொந்தக்கார்கிட்ட பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாருக்கிட்டையாவது நான் சொல்லி அழுதனோ இல்லையோ, அந்த அம்மாக்கிட்ட நான் நிறைய சொல்லி அழுதுருக்கேன். எவ்வளோ சொல்லியிருக்கேன். அந்த அம்மா இல்லாமல் இன்றைக்கி நான் ஒரு இடத்துல உட்காரல நிரந்தரமாக. அந்த அம்மா காட்டி கொடுத்தது தான் இந்த வீடு கூட. நம்ம என்ன தான் 1000 கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நம்ம வீடு வாங்கியிருந்தாலும் அவங்களோட அருள் இல்லாமல் நம்ம இன்றைக்கி இல்லை. அப்படி தான். அதனால் அந்த நன்றியை மறக்காமல் நான் ஒவ்வொரு வருஷமும் அந்த அம்மாவுக்கு மார்கழி பூஜை செஞ்சிருவேன். நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, தெரு முக்கூட்டில் இருக்கிற கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, மார்கழி மாதத்தில் ஒரு நாள் அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணி உங்களால் முடிஞ்சது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு சாமி கும்பிடுங்க. பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் நிறைய பேர் லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணணும், டொனேஷன் கொடுக்கணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எந்த கோவிலாக இருக்கட்டும், எந்த சாமியாக இருக்கட்டும், என்னால் முடிஞ்ச டொனேஷன் கொடுத்துருவேன். நாகாத்தம்மன் கோயில் பக்கத்துலேயே ஐயப்பன் கோயில் இருக்குது. அதுவுமே நல்லா விசேஷமாக அபிஷேகம் ஆராதனை பண்ணுவாங்க. வருஷத்தில் அந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி கூட வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஐயப்பன் படி பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா மிக சிறப்பாக பண்ணுவாங்க. ஆமாம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லா லேடிஸுமே முன்னாடி ஸ்டார்டிங்லலாம் 108 விளக்கு எடுக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 108 விளக்கு டிக்கெட் முடிஞ்சு திட்டுறாங்க. ஏங்க எனக்கு டோக்கன் இல்லை, உங்களுக்கு டோக்கன் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆன்மீகம் வளர்ந்து நிற்கிது. அப்படியே பூஜைலாம் முடிச்சாச்சு. பூஜையெல்லாம் முடித்து பசங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரதோஷன்றதுனால சிவன் கோயில் போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.